வணக்கம் நண்பர்களே. அதிகாலையும் அருமையான பேச்சு நிகழ்ச்சியில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். நமக்கு சில விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது. நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் நம்மளை தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே எதிர்கொள்கிறதுக்கு நம்ம உடம்புல தைரியத்தை வளர்க்கணும். எல்லாருக்குள்ளேயுமே திறமைகள் இருக்குது. ஆனால் எல்லோரும் சரியாக அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. முயற்சி என்பது எல்லோரும் செய்ய தான் செய்யாங்க. ஆனால் நிறைய ஆட்கள் தோற்று தான் போகிறாங்க. தோல்வி என்பது நிரந்தரம் கிடையாது. தோற்ற பிறகும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வாரீங்களா, அதுதான் உங்களோட வெற்றி முதல் படி. ஜெயிக்க நினைச்சாச்சுன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் தியாகம் பண்ணிக்கிட்டு நம்ம மன அளவில் நல்ல வலுவாகணும். மனம் வலுவாகணும்னா ஃபஸ்ட்டு உடம்பு ஃபிட்னஸ் ஆகணும். உடம்பு ஃபிட்னஸ் ஆனால் தான் உங்களுக்கு மனமே தயாராகும். தனியாக என்றைக்குமே சரி, ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒன்று கண்டிப்பாக அடுத்த ஒன்று பேலன்ஸ் ஏற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நமக்கு கையில் நமக்கு வலு இல்லாமல் நம்ம நிறையா விஷயங்களை செய்ய முடியாது. கையில் உங்களுக்கு வலு வரும் பொழுது நிறைய விஷயங்களை ஈஸியாக செய்திடலாம். உங்களுக்கு விளையாடுறதும் சரி, ஓடுறதும் சரி, சாப்பிட்றதும் சரி, ஒரு பொருளை தூக்குறதும் சரி, வைக்கிறதும் சரி, உங்கள் உடம்பு ஒத்துழைக்கும். அதனால் என்றைக்குமே சரி, ஒன்றுக்கு ஒன்று ஸ்ட்ராங்கானால் தான் இன்னொன்று ஸ்ட்ராங்காக்க முடியும். நம்ம உடம்பை ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். பக்குவப்பட்டுறோம். வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி நம்ம ஜெயிக்கணுங்கிற வரை உங்களுக்குள்ளே வரணும். அதை நீங்கள் செயல்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரியாமல் இருக்க ஒரு சக்தி உங்கள்கிட்ட வரும். என்றைக்குமே எதை செய்தாலுமே சரி, ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்கள். என்றைக்கு உங்கள் ஃப்யூச்சரை நிர்ணயம் பண்ணுறது உங்கள் தனிமையும் உங்கள் நெருக்கடியான நேரங்கள் தான். அதில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட். அது என்றைக்கும் சரி, அதை அந்த கான்செப்டை விட்டுறக்கூடாது. அதிலிருந்து நம்ம வெளியே நம்ம ஜெயிப்போம், நம்மளால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக இருங்க. ஜெயிக்கிறோம். சில விஷயங்களை சிலவங்க ஈஸியாகவே எடுத்துக்கிறாங்க. இது என்ன நம்ம செய்துக்கலாமே அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் கடத்தக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடம் முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் எதுனாலும் சரி, எந்த விஷயத்தையும் சாய்ஸே கொடுக்கக்கூடாது. முடியும், நடக்கும், செய்யலாம், அந்த நம்பிக்கையிலேயே நம்ம வாழ்க்கை பண்ணணும். வணக்கம் நண்பர்களே.